வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு என்ன செய்யணும்? குறிப்பாக உங்கள் நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியா, உங்கள் ராசி தனுசு அல்லது மீனமா, உங்கள் பிறந்த கிழமை வியாழக்கிழமையா, அல்லது பிறந்த தேதி 3 அல்லது 12 அல்லது 21 அல்லது 30, வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா, அல்லது வடக்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, வாடகை வீட்டுக்கும் வாஸ்து சாஸ்திரம் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் சொன்னோமே, இவங்க எல்லார்கிட்டையும் குரு பகவானுடைய அம்சம் இருக்குது. குரு பகவான் உங்களுக்குள்ளே இருக்கார். நீங்கள் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. ஆமாம், இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 7:30லேருந்து 9 நல்ல நேரம். எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை? இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். உடல் நலத்தில் அக்கறை காட்டணும். உங்களுடைய பலவீனம் என்ன? அசட்டு தைரியம். பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி ஏமாந்துருவீங்க. இன்னைக்கு அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது. வண்டி ஓட்டுறது கவனம். அளவாக சாப்பிடுங்க. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஓம் தன்வந்திரி பெருமாளே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினச்சிக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, மஞ்சள். ரிஷபராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். மனசு திட்டமாக இருக்கு, அறிவு கூர்மையாக இருக்கு. அப்புறம் என்ன, பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. ரொம்ப நல்ல நாள். அனுகூலமான எண் 6, 1. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். சந்திராஷ்டமெல்லாம் முடிஞ்சிருச்சு. அறிவு தெளிவாக இருக்கு, புத்தி கூர்மையாக இருக்கு, மனசு திடமாக இருக்கு. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். அனுகூலமான எண் உங்களுக்கு 2, 5. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. கடகராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பூசம், ஆயில்யம், புனர்பூசம் 3 பேருமே வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். வண்டி ஓட்டுறது கவனம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் புஷ்கரமே போற்றி. புஷ்கரம்ங்கிறது பிரம்மாவுக்கான கோயில் இருக்கிற இடம். அதை நினைங்க, தப்பிச்சுக்குவீங்க. கவனம், ரொம்ப கவனம். வாகனம் ஓட்டுறது ரொம்ப கவனம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. சிம்ம ராசிக்கார நேயர்களை, என்னங்க குறைச்சல்? விடாமுயற்சி, சுறுசுறுப்பு, தைரியம், இந்த 3 வச்சுக்கிட்டு நீங்கள் கலக்கிற கலக்கு பிரமாதம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 5. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் நீலம், வெள்ளை. கன்னி ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள். ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேற்றம். பேச்சு சாமர்த்தியம் நிறைய, பொறுமை நிறைய. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு, சந்தோஷமான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 2, 4. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் பச்சை, சிவப்பு. துலாம் ராசிக்கார நேயர்களை, நல்ல நாள். நிம்மதியாக இருக்கு, மனசு திடமாக இருக்கு, அறிவு ரொம்ப கூர்மையாக இருக்கு. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் கிடைக்கும், வெற்றி அதிகமாக இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, உடல் நலத்தில் அக்கறை காட்டணுங்க. வேகம், வேலை, சுறுசுறுப்பு, அதை செய்யணும், இதை செய்யணும், அங்கே போகணும், இங்கே வரணும், இப்படி ஓடி ஆடி பண்ணினீங்கன்னா இன்றைக்கி மாட்டிக்குவீங்க. நிதானமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். அசைவ உணவு வேண்டாம், அளவாக சாப்பிடணும். வண்டி ஓட்டுறது கவனம். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சுருங்க. நன்றி மரியாதையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி இந்த மந்திரம் காப்பாற்று.
அனுகூலமான எண் உங்களுக்கு 5, 9. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. தனுசு ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். முன்கோபம் கிடையாது. சாந்தம் இருக்கு, நிதானம் இருக்கு. ஜெயிப்பீங்க. அனுகூலமான எண் 7, 4. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை ஓரளவுக்கு பரவாயில்ல. பெருசா வெற்றியும் இல்லை, தோல்வியும் இல்லை. ஆனால் அவங்க வழக்கமான வேகம், சுறுசுறுப்பு, புத்தி கூர்மை எல்லாம் கம்மியா இருக்கு. என்ன பண்றது? சரி பண்ண கோயில்ல, வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க, அல்லது ஏழைகளுக்கு நன்றி எதிர்பார்க்காம பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்ப அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் ஞான தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை பொறுமையாக தான் இருக்கணும். தேவையற்ற வம்பு வர வாய்ப்பு இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையா, நிதானமா, கவனமா இருக்கணும். அது உங்களால முடியாது. ஏன்? நீங்க அவசரமானவர். இன்னைக்கு அது எப்படி தடுக்கிறது பிரச்சனையை? கோயில்ல, வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். சண்டிகேஸ்வரரே போற்றி. அனுகூலமான எண் 3, 2. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை, நேரமும் பணமும் வீணா செலவாகும். ஆனா செலவு பண்றதுக்கு முன்னாடியே தெரியாது. செலவு பண்றதுக்கு முன்னாடி சரியான செலவா தெரியும். அப்புறம் தான் ஏமாந்துட்டோம்னு தெரியும். முன்னாடியே தெரியறதுக்கு என்ன பண்றது? கோயில்ல, வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் பத்மாவதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். பண விஷயத்துல கவனமா இருங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருள் வாங்க வேண்டாம். கையிலையும் பையிலையும் பணம் அளவா இருக்கட்டும். அனுகூலமான எண் உங்களுக்கு 7, 1. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. நேயர்களே, இன்னும் நல்ல நேரம் இல்லை. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 7:30 to 9. வடக்கு பார்த்த வாசல் தான் எல்லாருக்கும் ராசிங்கிறது தப்பு. வாஸ்தாஸ்திரப்படி கிடையாது. சில ராசிக்காரர்களுக்கு கிழக்கு வாசல், சிலருக்கு தெற்கு, சிலருக்கு மேற்குன்னு எல்லா வாசலும் சிற்சில ராசிக்காரர்களுக்கு ராசியாக தான் இருக்கும். அதை ஜோசியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுங்க. வாடகை வீட்டிற்கும் வாஸ்து சாஸ்திரம் உண்டு அப்படிங்கிறத மறக்க வேண்டாம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.